அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 7 இருந்து 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 7 இருந்து 11. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரை, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மால் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றார். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிறார், சுத்தப்படுத்துவதற்கான ஒரு காரியங்கள். உலக மக்கள் எல்லாம் மனம் திரும்ப ரெடியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க என்ன செய்தார்களோ அதையே திரும்ப இதை செய்ய அதை செய்யும் சொன்னா மனம் திரும்புதல் வருமா? எப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பேதுரு இங்கு தெளிவுபடுத்துகிறார். சொல்றாரு, நான் புறஜாதியில் இருந்து வந்த ஒரு அந்நியன் தான். என்னை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சுத்திகரித்தார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அந்த சுவிசேஷத்தின் மூலியமா மக்கள் என்ன செய்யறாங்க? மனம் திரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர்களும் நானும் நீங்களும் ஒன்று. எப்படி வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவினாலே ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதினாலும் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? ஒரே பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம். இதிலே பிரிவு என்பதே இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, மதங்களை கடந்தவர் இயேசு என்பதற்கு எதற்கு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிற இருதயம் எல்லாரையும் என்ன பண்ணோம்? எந்த ஜாதி மதையும் பார்க்காம அந்த மக்கள் நல்ல மக்களா அவர்கள் திருந்துகிறார்களா அவங்களுக்குள்ள என்ன பண்ணா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பண்பை ஏற்படுத்தும். வேற எந்த காரியத்திலும் இது உங்களால் ஏற்படுத்தவே முடியாது. ஏனென்றால் ஒரு சாதாரண விஷயத்தில் கூட அதை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. ஒன்றுமில்லை, நான் என்னது பிறப்பில இருந்து இந்து, நான் எந்த மதமான இருந்துட்டு போறேன், இல்ல எந்த கேஸ்டா கூட இருந்துட்டு போறேன், நான் ஒரு பிறப்பில இந்து. நான் இப்ப என்ன செய்ய போறேன்? கடவுளுக்கு சேவை செய்ய போகிறேன். கடவுளுக்கு சேவை செய்கிற ஆசை எனக்கு வந்து விட்டது. அதனால நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒரு என்ன பண்ண போறேன்? பிராமணனாய் மாறப்போகிறேன். நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பிராமணனாய் மாறப்போகிறேன். நான் போய் என்ன பண்றேன்? தாசில்தார் ஆபீஸ்ல போய் நான் என்ன செய்யணும்? நான் பிராமணன், கடவுளுக்காக என்ன செய்யணும்? நான் ஆராதனை செய்ய விரும்புகிறேன், சேவை செய்ய விரும்புகிறேன். அதனாலே ஆனால் நான் அடிப்படையில் எல்லாரையும் போல ஒரு இந்து தான் அப்படி என்று சொல்லி பிராமண சர்டிபிகேட்டை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு போய் அப்ளை பண்ணு. தரானான்னு பார்ப்போம். தருவானா? ஏன் தரமாட்டான்? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா சலுகை கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் கடவுளுக்கு சேவை செய்யறது தான். அது மூலியமா வர்றதுதான் உனக்கு வரப்போகுது. நீ போன அவனை கொடுப்பான்னு நினைக்கிறியா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? ஒரே இந்து தானே நீயும் நானும், ஏன் கொடுக்கல அவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஜாதி மத என்ன பண்றான்? வேதங்களை அதன் மூலியமா ஏற்படுத்துகிறான். அதேதான் நீ முஸ்லீம்ல போனாலும் சரி, கிறிஸ்தவரிடத்துல நீ போனாலும் சரி, நான் ஒரு போதகர் என்பதனாலதான் நீ ஏற்றுக்கொண்ட. நான் இப்ப ஃபாதர் ஆவன்னா சும்மா கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் தெரியல. ஃபாதர் ஆவன் என்ன பண்ணணும்? அவங்க வழிமுறையில போய் படித்து அதற்கான காரியத்தை செய்தாதான் எனக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க? ஃபாதர் மட்டும் இல்ல, புனிதர் பட்டமே அப்பதான் கொடுப்பாங்க. சென்ட் என்னது? சென்ட் குழந்தையப்பன் டேனியல் பேர் வைப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க? பாஸ்டர் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. என்றைக்கு நீங்கள் மத கிரிகளிலே வருகிறீர்களோ உங்களுக்கான ஆண்டு சொல்றார், கடவுளுக்கு சேவை செய்வது நல்லது, மக்களுக்கு நல்லது போதிக்கிறது நல்லது. அது எந்த மதமா இருந்தா என்னடா, அவன் விரும்புறதை கொடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டான். ஏன்னா அதை அவன் உயர்வாக நினைத்து அதில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறபடியினாலே தான் இந்த பிரிவுகள் இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் என்ன அர்த்தம்? எந்த மதத்தையும் சாராதவர் தான் கிறிஸ்து. எல்லா மக்களுக்கும் வந்த ஒரே தெய்வம் அவர். அவரை யாரும் என்ன செய்ய முடியும்? தொழுது கொள்ளவும், எந்த நிலையிலும் அவருக்காக எழுந்து என்ன செய்ய முடியும்? அவருடைய பணிவிடைகளை செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீ மனம் திரும்ப வேண்டும். உன்னை சுத்தம் பண்ண நீ ரெடி ஆயிட்டீங்கன்னா நீ என்ன செய்யலாம்? நான் உன்னை கழுவி உன்னை சுத்தப்படுத்தி என் பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுத்து உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்ன அவர் மட்டும்தான் அதை சொன்னாரு. கிறிஸ்தவத்திலே நீ போனீனால என்ன செய்ய மாட்டாங்க? கிறிஸ்தவர்கள் சொல்லிக்குவாங்களே தவிர அதுல என்ன இருக்கும்? பல பிரிவுகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையை உங்களால் அடைவதற்கு போராடி தான் நீங்க அடையணும். அல்லேலூயா. அங்கே மிஸ்டேக் இருக்கு. ஆனால் இயேசுவின் இடத்துல என்ன இல்ல, எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அதனாலதான் பேதுரு அதை தர்க்கமாக சொல்லுகிறான்.
தர்க்கம் ஏற்படும்போது சொல்லுகிறா, நான் ஏடா இன்னைக்கு நான் ஆசாரிய ஊழியம் செய்யறேனே, எப்படி செஞ்சேன்? யார் கொடுத்தது? நீயா கொடுத்த? இல்ல எந்த பாதராவது இல்ல என்னது எனக்கு என்ன பண்ணாரு? எங்க போப்பு கிட்ட இருந்து நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்தேனா? கிடையாது. யார் கையில இருந்து? என் இயேசுவை பற்றி பிடித்துக் கொண்ட போது, அவரை அறிந்த போது என்னை கழுவி என்ன பண்ணாரு? சுத்தம் பண்ணாரு. அதனாலதான் நான் என்ன செய்தேன்? சுவிசேஷம் சொல்லுகிறேன். என் மூலியமா ரட்சிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். அவங்கிட்ட போய் தகுதி தராம பார்க்கலாமா? சொல்ல, எனக்கு தகுதி இருக்குதா? என் ஆண்டவர் என்ன கழுவி சுத்தம் பண்ணாரு, அவங்களுக்கு கழுவி சுத்தம் பண்ணிட்டாரு, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை அவங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா நான் அவங்களை யார் தான்? ஒன்றுதான், ஒரே தேவனை தான் தேடுகிறோம். அதனால நீங்க மறுபடியும் என்ன செய்யாத, தர்க்கங்களை என்ன செய்யாதீங்க, செய்யாதீர்கள் என்று பேதுரு என்ன செய்யறாரு? காரியம் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருந்தது போல அவர்களுக்கு தந்தரில் அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கு யாதொரு வித்தியாசமும் இராதபடி. நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவர்கள் என்ன இல்லையா, எந்தவித வித்தியாசமும் ஏற்றத்தாழ்வும் இல்லாதபடி எதை வச்சுதான் அவர் செய்தாரு? மனதில் இருக்கிற சுத்தம், அவர் ஏற்றுக்கொண்ட காரியத்தினாலும் அவர் வழியில் நடப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்ததினாலும் அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் பரிசுத்தால் நிரப்பப்பட்டதினாலும் நாம் எல்லாரும் என்னவா ஆனமா? ஒரே திறத்தாராய் ஒரே மக்களாக கர்த்தர் நம்மை மாற்றினார். வேற யாராலும் இப்படிப்பட்ட ஒரு மனதை கொடுக்கவே முடியாது தேசத்திலே. ஏனென்றால் பல பிரிவுகள் பல கட்டமைப்பு இருக்கிறதுனால உங்களை ஒற்றுமைப்படுத்த யாரும் விடவே மாட்டார்கள். இயேசு மாத்திரமே ஒரே ரத்தத்தினால் என்ன பண்ணார்? நம்ம எல்லாரையும் ஒன்றுபடுத்தி கழுவு. எதுக்காக? உன்கிட்ட ஒரு தராதரத்தை அவர் பார்க்கல. ஒன்னே ஒண்ணுதான், உன்னை சுத்திகரித்து நீ திருந்த ரெடி ஆயிட்ட, என் மக்கள் நல்லா ஆவதற்காக நான் போராடுகிறேன்னு நீ உண்மையா வந்துட்டீனா உன்னை என்ன பண்ணிட்டாரா? அவர் கழுவி சுத்தம் பண்ணி எல்லாரும் என்னவா மாத்திட்டாரா? ஒரே ஜனமா மாத்தினாரா. இப்ப நீ சொல்லு, நீ எதை சார்ந்தவன்? அதனாலதான் நீ கிறிஸ்தவன். நல்லா புரிந்து கொள். இந்த தேசத்துல அதுக்கு ஒரு மத அடையாளத்தை போடுறான், நீ போட்டுக்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நாங்கள் யார் தேவனை நம்புகிறார்களோ, யார் நல்வழியில் போய் நம்முடைய சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்னுடைய ஜனமாய் இருக்கிறார்கள், அவர்களே என்னுடைய உறவாக இருக்கிறார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் நான் பாரு, கிறிஸ்தவர்களே சரியில்லைன்னா அவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன்? வைத்துக் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் உங்களுக்குள்ள யார் இல்லை? கிறிஸ்துவே இல்லை. நீங்கள் எல்லாம் உலக மக்களை போல சடங்கு முறைகளை பின்பற்றுகிறவர்கள். எனக்கு அது வேண்டாம். உன்னை விட அதை என்ன பண்ண கடைபிடித்தவன், அதிலே ஒன்றுமில்லைன்னா ஆண்டு விட்டே வந்தேன். நீங்களும் அப்படித்தான் இருக்கிறபடினாலே உங்களே என்ன செய்கிற? வெறுத்து தள்ளுகிறேன். நான் யாரை மட்டும்தான் பின்பற்றுவேன்? என் இயேசுவின் வழியிலே பின்பற்றுகிறேன். அவரை கனப்படுத்துகிற ஜனங்களை நானும் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பேதுரு சொல்லுவதை போலதான் நீ நானும் இருக்க வேண்டும். வித்தியாசம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? காட்டக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் அமைக்க சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். என்ன, நம் முன்னோர்கள் ரொம்ப பரிசுத்தமா எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டாங்களா? எல்லாத்தையும் கடைபிடிச்சுதான் சுத்தமாயினாங்கல்ல. அப்படி பண்ண முடியாதவங்க ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். யார் அது? ஆபிரகாம். அவர் தான் நீதியில இருந்து நீதிமானா மாறினார். நீதி பேர்ல எங்க போனாங்க? அப்போ யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அது கடினமான பின்பற்ற முடியாத நிலை இருந்ததுனால தானே இப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. அதை எளிமையாக்கத்தானே நான் என் அன்பை வெளிப்படுத்தி எல்லா மக்களையும் ஒரு தரத்தாரை மாற்றினேன். மறுபடியும் நீங்க என்ன செய்றீங்க? இது செய்யணும், அதை செய்யணும்னா மனம் திரும்பு, அப்புறம் எல்லாம் ஒழுங்காயிடுவேன். நீ ஏன் ஒழுங்காயிடுவேன்? இந்த எந்த கெட்டதையும் நீ செய்யவே மாட்ட, நீ சீராயிடுவ. அப்ப தேவனுக்கு பிரியமான பிள்ளையா நீ மாறிடுவ. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் அவர்களை என்ன செய்ய வேண்டாம்? கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமானதை செய். அப்பொழுது உன்னிலும் உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் உன் மூலியமா என்ன வரும்? நல்ல மாற்றங்களை நீ காண முடியும். அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்பி இருக்கிறோமே என்றார். அல்லேலூயா. எதால ரட்சிக்கப்பட்டோம்? உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பார்த்தோம், நீங்க ரொம்ப பரிசுத்தம் என்பதை பார்த்தோம், உங்களை ரட்சிக்கல. ஆண்டவர் மேல் வைத்த கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபை யாருக்கும் கொடுக்கிறாரு? யாருக்கும் கொடுக்கிறாரு? யார் அவரை நம்புகிறார்களோ, திருந்துகிறார்களோ, சுத்தம் பண்ணி கொள்ள விரும்புகிறார்களோ அவங்களுக்கு அவர் கொடுக்கிறார். அதுல என்ன தப்பு இருக்கு? இல்லையா? அப்ப நீ அதை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு மனசு வர மாட்டேங்குதுல. ஆண்டு சொல்றாரு, நீங்கள் அதை ஆதரிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 18வது அதிகாரம் 30வது வசனம். லேவியராகமம் 18:30 வசனம் இப்படியாக அவர் சொல்லுகிறார். 18:30 ஆகையால்
உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளின் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த மாதிரி கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் என்ன செய்யறேன், உங்களுக்கு கட்டளை கொடுக்குறேன். யாருக்கு கட்டளை கொடுக்குறாரு? யாருக்காக? அவருக்கு ஒபே பண்றவங்களுக்கு தான். யாரெல்லாம் தப்புனீங்க பாரு, பாவத்துல இருந்து தப்பி மனம் திரும்பினீங்க பாரு, சுத்திகரிக்கணும் வந்தீங்க பாரு, மற்றவங்களை சுத்தப்படுத்தணும் வந்தீங்க பாரு, உங்களுக்கு தான் அவர் சொல்றாரு, நீங்கள் மீண்டும் பொல்லாத அருவருப்புகளை செய்து என்ன செய்யாத, தீட்டுப்படுத்திக்காத. யாரும் சொல்ற? சபைக்கு தான் சொல்றாரு. தேவனை தேடுகிற உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தான் அவர் சொல்றாரு, நீயும் அவர்களை போல மாறதுக்கு தான் நான் இவ்வளவும் செஞ்சேனா. நீ சரியா என்ன பண்ணணும், பிறரை எப்படியாவது காப்பாற்றணும் நீ ஆசைப்பட்டேன், ஆனா நீயும் அதை என்ன செய்யல, செய்யவே இல்லையே. தயவு செய்து நீங்க மறுபடியும் எனக்கு விரோதமானதை செய்து என்ன பண்ணாதீங்க, மறுபடியும் உங்களை அருவருப்பா மாற்றிக் கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. அவர் கட்டளைகள் என்ன செய்யணும்? அப்ப நம்முடைய அமைப்பின் நிலைகளை கவனிக்கணும். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? 10 கட்டளைகளை கொடுத்தாரு, கற்பனைகளை கொடுத்தாரு, நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்பட்டது. சரியா? அப்போ இது எல்லாமே என்னது? எல்லாமே ஒரே இதுதான். முதல் காரியம் லா, அடுத்தது என்னது? கமாண்ட், அடுத்தது கமாண்ட்மெண்ட்ஸ். அப்படி என்ன அர்த்தம்னா, லானா அது நீதித்துறையில் வரும் இல்லையா? அதில் இருக்கிற அமைப்பை வைத்துதான் எல்லாத்தையும் என்ன செய்யணுங்க, சட்ட நடைமுறை பண்ணணும். அதில் இருக்கிறவர்களை அதிகாரிகளை வைத்து கமாண்ட் பண்ணணும். அல்லேலூயா. அந்த கமாண்ட்மெண்ட் சொல்றோம் இல்லையா, மக்கள் எப்படி அதுல கொண்டு போய் நல்வழிப்படுத்தி யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கான விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுத்து அந்த வழியில போனா நீங்க ஒழுங்கா இருக்கலாம், அந்த வழியில போனா சரி செய்யலாம், அப்படி என்கிற அமைப்பை ஏற்படுத்துவதற்கு தான் என்னது, அரசியல்வாதிகள், இந்த அரசியலமைப்பு சட்டங்கள், நீதிமன்றங்கள், அதற்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லா அமைப்பையும் உருவாக்கியது மக்களை சரி செய்து என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்த அந்த அமைப்பு. இதை தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாரு, அவர் கொடுத்தார். இது எல்லாம் முன்கூட்டியே என்ன செய்தார், நமக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. ஏன்? இதெல்லாம் நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். அப்போ கடினமானது இருக்கும்போது ஃபாலோ பண்ண தெரியல. எத்தனை பேருக்கு என்னென்ன சட்டம் தெரியும்? தெரியாது. அப்ப ஆண்டவர் ஒரே ஒரு சொன்னார், ஆமா ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த அமைப்புல சிக்கிக்கினே கஷ்டப்படுறீங்க இல்லையா, அதனால அவர் ஒரே ஒரு காரியத்தை பண்ணாரு. அதுதான் என்னது, கிருபையால் வருகிற லா, அதாவது கிரேஸ் லா என்று சொல்லுவாங்க. இயேசுவின் அன்பினாலே கிடைக்கப்படுது. இயேசுவின் அன்பு உனக்குள்ள வந்து விட்டால் நீ இந்த எந்த குற்றங்களையுமே செய்ய மாட்டே. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு உனக்குள்ள வந்து விட்டால் நீ எந்த ஒரு காரியத்தையுமே செய்வதற்கு என்ன விரோதமானதை செய்யவே மாட்டே. அப்ப ஈஸி ஆயிடுச்சா இல்லையா? யாரிடத்துல இயேசுவின் அன்பு இல்லையோ நீங்கள் பொல்லாததை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். சமுதாயத்திலும் தேசமும் கெடுவதற்கான எல்லா அக்கிரமத்தையும் செய்து கொண்டே இருப்பீர்கள். இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள வந்து விட்டால் அவரை போல நீங்க கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தீர்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் என்ன பண்ணுவீங்க, யார் கமெண்ட் பண்ணாலும் சரி, கமெண்ட்மெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இந்த அன்பு இருக்கிறவரை உங்களை என்ன பண்ணிடும், நல்வழிப்படுத்தி ஓட வைக்கும். இந்த அன்பிலே வருகிற அத்தனை ஜனங்களையும் இது சீர்படுத்திடும். இதுக்காகத்தான் இயேசு அதை என்ன செய்தாரு, எளிமையாக்கினார். ஒற்றை வார்த்தையிலே ஒன்னில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும். அப்படின்னு புரியுதா? கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள வந்து விட்டால் வழக்கும் இருக்காது, வாதும் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை எளிமைப்படுத்தி தான் இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்தாரு. அந்த அன்பு தான் நமக்குள்ள வரவே மாட்டேங்குது. நாங்களும் யாரை போலதான் இருப்போம், பொல்லாதவர்களை போலதான் இருப்போம் தானே ஓடுறதுனால தான் சமுதாயம் சீர்கேடு. அப்புறம் எதுக்கு நம்ம இயேசு கிட்ட வரணும்? எதுக்காக ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும்? இந்த மாற்றங்களை ஏற்படுத்தத்தான ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை தப்புவித்தார் என்பதை நீங்க என்ன செய்யணும், உணர வேண்டும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியரின் புத்தகம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 18 வசனங்களை வாசிக்கிறேன். 6வது அதிகாரம் 14 18. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளின் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி சொன்னாரு, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அப்ப அவர் தெளிவா சொல்றாரு. இப்ப பிரிந்து வாழ்றது எதுக்காக? கவிதை எல்லாம் எழுதுவோம், பிரிந்து வாழ்வது அது ஒரு பிரிவு அல்ல.
இன்னும் சேர்வதற்கான வழி என்னென்ன விட விடல அதுதான் அவரும் உனக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்ப நம்ம புரிந்து வாழ்வதற்கு எதற்காக? அசுத்தங்கள் எது, பரிசுத்தம் எது என்பதை நிரூபிப்பதற்காக. அதை நீ சரியா செய்துட்டினா அசுத்தங்கள் பரிசுத்தத்துக்கு வர ஆரம்பிக்கும், எல்லாமே சீர்பொருந்துதல் உண்டாகும். அதுக்கு தான் அதை செய்ய சொன்னாரு. ஆனா நீ கலந்துட்டினா, ஆமா அவங்களும் எல்லாம் பண்ணுவாங்க, நானும் பண்ணுவேன், அப்ப திருந்துறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல. ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து எல்லாம் பார்ப்பாங்க, கட்ட போய் தருது. இனிமேல் இந்த ஊருக்கும் உங்களுக்கும் என்ன இல்ல, எதுக்கு அதை சொன்னாங்க? அதனால என்ன ஆக போகுது? புரியுதா? அந்த தாக்கத்தை ஏற்படுத்ததான். நாங்க இல்லாம நீ எப்படி இருந்துருவ அப்படி என்பது. அநிய அக்கிரமத்துக்கே உங்களை செய்யறானா, நீதி நியாயத்துக்கு நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் இருந்து காட்டும் பொழுதுதான் அசுத்தத்தில் இருக்கிறவர்கள் என்ன, பாவத்தில் இருக்கிறவர்கள் உணர்வடைந்து திருந்துகிற வழி வரும். நீங்கள் ரெண்டு பேர் ஒரே மாதிரி ஆயிட்டீங்கன்னா திருந்தறதுக்கு அங்க எங்க வாய்ப்பு வரும்? வரவே வராது. அதை சரி செய்யத்தான் அவங்களை பிரிச்சு நீங்க தனியா இருக்கணும்ன்றதுக்காக இதை செய்ய வரல, அவங்க திருந்தி வரணும் என்பதற்காகவே இதை நாம் செய்கிறோம். அதான் அது சொல்றாரு பாருங்க. அது சொல்றாரு பாருங்க, நீங்கள் பூரிப்பதா என்னது, அதுதானே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14. கரெக்ட், இதுதான். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுக்கு பிணைக்கப்படாமல் இருப்பீர்கள். அப்படின்னது அந்நிய நுகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்காதவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? ஆனா உன் ஐக்கியம் பிள்ளை யார் கூட தான் இருக்கு? ஜெபிக்கிறவங்களோட ஜெபிச்சுன்னா உனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஜெபிக்காதவங்களோட பண்ணா உலகத்தை தான் சொல்லி கொடுப்பான். அப்புறம் எப்படி நீ நல்லா இருப்ப? இன்னும் தான் கெட்டு போவேன் இல்லையா? ஆண்டவர் தான் சொல்றாரு. இப்ப நான் அவங்களை வெறுக்கிறதுக்காக சொல்றாரா? இல்ல, அவங்க திருந்தணும் என்பதற்காகத்தான் ஒன்னு அப்படி செப்பரேட் பண்ணி வைக்க சொன்னார், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து அவர் சொல்றாரு, 2 பேரும் பிரிச்சு வச்சாதான் தெரியும் வழி வேதனை என்னன்னு தெரியும். எதுக்கு சொன்னேன்? பாசத்தை இன்னும் அதிகரிக்கவா இல்ல அழிச்சிருத்துக்கா? பாசத்தை மறுபடியும் என்ன பண்ணணும்? ஒண்ணு சேர்க்கணும் தானே, ஒழுங்கு பண்ணணும் தானே, அன்புடன் என்னன்னு புரிஞ்சுக்கணும் தானே. அதுதான் செப்பரேட் பண்ண சொன்னாரு. நீ என்ன பண்ற? நீ ரொம்ப பரிசு, நான் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ சரி செய்யத்தான் இவ்வளவு வேலைகள் நடத்துகிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து அவர் சொல்லுகிற காரியம், நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம். நீதி வேற, அநீதி வேற, 2 ஒண்ணாகுமா? அப்புறம் எப்படி ஒண்ணு நீங்க சொல்லுவீங்க? சொல்ல கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியும் இருட்டு ஒன்னா இருந்து என்னைக்கா பார்த்திருக்கியா? தனித்தனியா பிரிஞ்சு ஓடிடுது. எதனால? 2க்கும் ஒத்து வராது. அது மாதிரிதான் பரிசுத்தமும் அசுத்தமும் எப்போ ஒன்னா கலக்கவே முடியாது. நீங்கள் பரிசுத்தப்படுகிற பொழுது அவங்க தூய்மையாக விரும்பினால் பரிசுத்தமாக்கப்படும். எப்படி? சுத்தீரம் அசுத்தம் தான். தண்ணி கொடால என்ன வருது? நல்லா வருது தண்ணி இல்ல, சுத்தமான தண்ணி குடிக்க வேண்டியதானே. அதுக்கு பதில் நான் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணிக்கிறேன்? சுத்தமான கேன் வாட்டர் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா ஆர்வோ வாட்டர் வீட்டுக்கு போட்டுக்கிறேன். ஊருக்கே போட்டியா? உனக்கு வீட்டுக்கு மட்டும் போட்டுங்க. ஏன்? நான் மட்டும் அது மாதிரி எப்படி ஒன்னாலும் மட்டும் சுத்தமா இருக்க முடிஞ்சது? அது மாதிரிதான் ஆண்டவர் உனக்கு சொல்றது. எப்படி உலகம் இருந்தாலும் நீ என்ன பண்ணலாம்? பரிசுத்தமா வாழ உனக்கு வழி இருக்குது. அப்படி நீ வாழுகிற பொழுது தூய்மையாகிற வழி யாரும் கண்டுபிடித்துக் கொள்வார்கள்? அசுத்தத்தில் உள்ளவர்களும் கண்டுபிடிப்பார்கள் என்பதற்கு தான் இவ்வளவு ஒடுங்கி நெருங்கி கஷ்டத்தோடு என்ன செய்யறது? ஓடுவதற்கான காரியம். அப்ப சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கு என்ன இல்ல, உலகத்துக்கும் உலக இச்சைகளுக்கும் இயேசுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? உலக அன்புக்கும் ஆண்டோட அன்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? அதை நீ ஒண்ணுன்னு எப்படி சொல்வ? நீ ஒன்னே கிடையாது. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. என்னது? நீ ஆண்டவர் விசுவாசி ஓடுற பேரு விசுவாசி, ஆண்டவர் விசுவாசிக்கே இல்லாம ஆனா ஆண்டவர் தேடுறவங்க யாரு? அவங்கதான் அவிவிசுவாசி. புரியுதா இல்லையா? அவங்க விசுவாசிகளும் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, அவர் சொன்ன வழியில் நடக்க மாட்டாங்க. ஆனா அவங்க யாருதான்? கிறிஸ்தவர்கள் சொல்லிக்குவாங்க. அவங்கதான் யாரு? அவிவிசுவாசி. விசுவாசினா என்ன செய்வாங்க? தேவனை எந்த சூழ்நிலை தேடி அவருடைய கட்டளைகளை நடந்து ஒழுங்குபடுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசி. அதை செய்யாதவங்க அவிவிசுவாசி. அவங்களுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கலாமா? அதுதான் ஆண்டு சொல்றாரு, அதற்கு சம்பந்தம். ஏன்னா அப்படி இல்லாம இருந்தாதான் உணர்வு வரும். அவங்களுக்கு புத்தி வர்றதுக்கு தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ ரொம்ப நீதிமான் காட்டுறதுக்காக இதை செய்ய சொல்லல, அந்த நீதிக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதற்காகவே இதை அவர்களுக்கு புரிய வைக்கலாம். அப்ப சொல்றாரு, தேவ ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அப்போ பாருங்க, உயிரற்றதுக்கும் உயிர் உள்ளதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. உயிர் உள்ளது உன் கூட பேசும், உன் கூட உலாவும், நீ என்ன பண்றன்றது உணர்த்தும். புரியுதா? உயிரற்றது நீ என்ன பண்ணாலும் தப்புனே தெரியாது. 2க்கு இருக்கிற வித்தியாசம் தான். ஆண்டு சொல்லுகிறான், நான் உயிர் உள்ளவர், உன் கூட உலாவி உன்கிட்ட பேசி உன்னை கண்டித்து உணர்த்துறவன்ற. அப்புறம் எப்படி நீ 2 1ன்னு எப்படி சொல்லுவ? 2 1ன்னு என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. காணபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து என்ன செய்யணுமா? புறப்பட்டு
பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் தவறை செய்யாதிருங்கள், நீங்கள் பொல்லாததை என்ன செய்யாதீங்க, செய்யாதிருங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் மூலியமாய் பரிசுத்தனா என்ன அசுத்தனா என்பதை புரிய வைத்து சமுதாயத்தில் என்ன மாற்றங்களை கொடுப்பாரு? அக்கிரம அநியாயம் செய்கிறவருடைய கிரியைகளை அகற்றி சுத்தம் பண்ணுகிற வழியை அவர் திறப்பாரு. ஆனா நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருந்து ஒரே தட்டுல தான் சாப்பிடுங்க, ஒரே தட்டுலன்னா எப்படி அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பு வரும்? வாய்ப்பே வராது. வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிதான் நானும் சொல்லணும். உனக்கு என்ன சொல்லணும்? அப்படிதான் சொல்லணும். வாய்ப்பு இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சமுதாயம் திருந்தவே திருந்தார். நீ உன்னை சரி செய்து கொண்டு என்ன செய்யணும்? செப்பரேட்டா இருந்து ஒழுங்கா நீ வாழ்ந்து காட்டுகிற பொழுது அன்புனா என்ன, பரிசுத்தனா என்ன, நீதினா என்ன என்பதை நீ புரிய வைக்கும் போது ஒரு நாள் ஜனங்களுக்கு புரியும். அப்ப நீ தேசத்தின் அசுத்தங்களா என்ன ஆயிடும்? மாறும். அவங்களுக்கு முன்னாடி நீ பெரிய ஆளு காட்டுறதுக்காக இதை செய்ய வரல, அவர்களுக்கு புரிய வைத்து அவங்களும் என்ன பண்ணணும்? நல்வழி படணும் தான் இவ்வளவு பிரயாசப்படணும். ஆனா அப்படிலாம் இருக்க முடியாது, அப்படிலாம் அது இருக்க முடியாது. என்ன பேசுறீங்கல்ல? ஆண்டு சொல்றாரு, அப்படி இருந்தால் தேவனுடைய கிரியைகளை உங்களால் நிரூபிக்கவே முடியாது. அப்ப சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு என் குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பேன்னு சர்வ வல்லமைகளை கத்த சொல்ற. அப்பதான் சொல்றாரு, நீ எனக்காக உண்மையா வாழ்ந்தீங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட நீ, மனம் திரும்பின நீ, என்னுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தாதான் நீ எனக்கு யாரு? குமாரனும் குமாரத்தியுமா இருப்பீங்க. நீங்க ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லிக்கொள்ள அப்பதான் அருகிறது இருக்கும். நீங்களும் பொல்லாததை செய்துட்டு என் பிள்ளைன்னு தயவு செய்து சொல்லாதே என்பதிலே அவர் தெளிவுபடுத்துகிறார். அடுத்ததாக சங்கீதம், நாம் வேகமாய் போகலாம். சங்கீதம் 51வது அதிகாரம், சங்கீதம் 51வது அதிகாரம் 9 17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். 9 17. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களா நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமலும் வரும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கிறது தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், நம்மள ரியலைஸ் பண்ண சொல்றார். அவர் ஆண்டு சொல்ற, ஆண்டவரே, நான் சரியில்லாம தான் போயிடுறேன், எனக்கு என்ன வேணும்? என்ன சுத்தம் பண்றதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஒப்பு கொடுக்குறேன்? அவர் சொல்றார் பாருங்க, நான் அக்கிரமம் செய்யாம இருக்கணும், பாவம் செய்யாம இருக்கணும், அடுத்து நான் ரத்தப்பழிக்கே ஆளாகாம இருக்கணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்? அப்பப்ப மாறிடுறேன் இல்லையா? சர்ச்சைக்கு ரொம்ப நல்லா ஆயிடுறேன், வெளியே போனா ஒழுங்கினமா ஆயிடுறேன். அதனால எனக்கு என்ன இருதயம் வேணும்? சுத்த இருதயம் வேணும், நிலைவாரமான ஆவி. ஆவி மாறி போதே, ஜெபம் பண்ணா அல்லேலூயா அபிஷேகம் வருது. வெளியே போனவனே என்ன பண்ணுது? என்னென்ன பாஷை வருது? நம்ம ஏரியா மாதிரி பாஷை வந்துடுது, செம்மையா வருது. ஆண்டவர் தான் சொல்றாரு, அது காரணம் என்ன? அப்பப்ப போய் போய் வருது இல்லையா? அப்போ நமக்கு என்ன வேணும்ன்றாரு? நிலைவரமான ஆவியை எனக்கு தாங்க. நீங்க எந்த பலி விரும்பல, எதைதான் விரும்புறீங்க? மனம் திரும்புதலின் இந்த பலியை தான் விரும்புறீங்க. அதனால என்ன நான் என்ன செய்யறேன்? உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு திரும்ப என்ன செய்யுங்க? ரட்சிப்ப. திரும்ப ஞானசனம் எடுக்கிறத பத்தி பேசல அவரு. திரும்ப என்ன செய்யணும்? ரட்சிப்பேன். நான் தீர்ப்பு பொருந்துகிற வழியை இல்ல விடுதலை ஆகக்கூடிய வழி என்ன செய்யுங்க? எனக்கு தாங்க, அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், யாருக்கு உபதேசம் பண்ணுவேன்? பாதகருக்கு, பாவிகளுக்கு நான் சத்தியத்தை சொல்லும் போது அவங்க மனம் திரும்புவாங்க. நான் சாட்சியா இருந்து இது செய்யும் போது மனம் திரும்பும் போது என் சமுதாயம், என் தேசம் என்ன ஆயிடும்? பரிசுத்தமாயிடும். என் ஜனங்கள் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு விலகுவார்கள். அதற்காக என்ன செய்யறேன்? உங்ககிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நாளாவது நாம் அதை செய்யறோமா? நீ இதை செய்து பார், அப்போ உன்னை என்ன செய்வாரு? சுத்தமாக்குவாரு. உன்னை கொண்டு உன்னுடைய ஜனங்களை என்ன பண்ணுவாரு? சுத்தமாக்குவாரு. அப்போ இந்த தேசமும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமுள்ள தேசமாக, அன்பு சமாதானம் நிறைந்த தேசமாக கர்த்தரை மாற்றுவார். ஆண்டவர் எந்த பலி எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருக்கிற என்னது? உங்களை சுத்தம் பண்ணிக்கணும். உங்க இருதயத்துல சுத்தம் வந்துட்டுச்சுன்னா வெளிப்புறமும் என்ன ஆயிடும்? தானா சுத்தம் ஆயிடுவீங்க. உங்களை பார்க்கிறவர்களுக்குள்ள என்ன வரும்? அந்த நற்குணங்களும் நல்ல எண்ணங்களும் இன்னைக்கு இல்லைனாலும் சரி, ஒரு நாள்
நிச்சயம் வரும். அது வர்றதுக்கு நீ என்ன பண்ண? நீ ஒரு நாளாவது அந்த காரியத்தை செய்திருக்கிறியா? செய்யல. ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு சாதாரண விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் முடி வெட்டும் போது பார்த்துருப்பீங்க, செம்ம ஸ்டைலா வெட்டுவாங்க இல்லையா? கரெக்ட் தானே? இது கலாச்சாரம் எங்க இருந்து வந்தது? நம்ம ஊருதா? எங்க இருந்து கத்துட்டு வரான்னு வைங்க. ஒரு நாள் அதை பாக்குறேன், ஐயே மண்டைய பாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக 10 தலை அது மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? ஏன்னா அதுக்கு பிறகு அவன் ஃபீலே பண்ணல. அவன் போய் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி முடிய வெட்டல. அப்படியே தான் அவன் என்ன எனக்கு ஜாலியா இருப்பேன் அப்படின்னு போயிட்டே இருக்கிறான். அதை அப்படியே அதை பார்க்கிற ஒவ்வொருவரும் என்ன வராங்க, திரும்ப மாறல. எல்லா பிள்ளைகளும் அது போல பண்ணல. யோசித்து பாரு. கெட்டதையே நீங்கள் பார்க்க வைத்து அதை செய்ய வைப்பீர்களானால், ஒரே ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒழுங்கா ஜெபம் பண்ணி நீதியோடு இருந்து தேவனுடைய வல்லமை நிரூபித்து விட்டால், உங்க மூலியமா ஏன் சத்தியம் போகாதுன்ற, உங்க மூலியமா ஏன் திருந்த மாட்டாங்கன்ற, ஏன் அவர்களை கடினத்தை ஆண்டவர் உடைக்க முடியாதுன்ற. ஆனா ஒரு ஆளாவது அதை செய்ய முன் வந்தே நீ முதல்ல. எப்ப பார் ஊர் உலகத்தை சொல்லி 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 நைசா என்ன பண்ற? நீயும் பாவத்தை செய்வதற்கு தான் ரெடியா இருக்கிறிய தவிர உன்னை தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. நீ அதை செய்ய தானா மாற்றங்களை என்ன செய்வாரு? நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக உங்களை சுத்திகரித்து செய்ய ஒரு சமுதாயத்தில் மாற்றம் வரும். நீதி நியாயம் தானா நிலைநாட்டுகிற நிலை வரும். எல்லாமே சுத்திகரிக்கப்படுகிற ஆற்றலை கர்த்தர் ஏற்படுத்துவார். நீ செய்வதற்கு ஒன்று என்ன செய்யணும்? இன்றைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உபே பண்ண. ஆண்டவருக்கு அவர் மேல உனக்கு அக்கறை இருந்தா, அன்பு இருந்தா, அவரை போல வாழ்வதற்கு ஒன்று என்ன செய்ய? ஒப்புக்கொடு. கடைசியாக யோவானின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். கடைசியாக யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம். யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 14:31 அவர் சொல்லுகிற ஒரு விசேஷமான காரியம் என்ன அப்படின்னா, நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. எப்பவுமே இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து என்ன செய்வாரு? சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லிதான் நான் செய்கிறேன், அவருக்காக தான் சிலுவைக்கு போறேன், அவர் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப இது என்ன குறிக்கிறது? ஒருமைப்பாட்டை குறிக்கிறது. நாங்க இல்ல நாங்க பிதாவை தான் தேடுவோம். கரெக்ட் தான், நீ பிதாவை தேடு, தப்பே கிடையாது. ஆனால் பிதாவுக்கு நீங்கள் யாரு? ஒரு பிள்ளை தானே. ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும்னு யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? இந்த இயேசு தானே உனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு பிதாவுக்கு பிள்ளையா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை யார் சொல்லி கொடுத்தா? இந்த இயேசு தான் சொல்லி கொடுத்தார். வேற யார் சொல்லி கொடுத்தா? நீயா இருந்த? இல்ல நீ பின்பற்றுகிற உன்னுடைய இருக்கிற பெரிய ஆளுன்னு சொல்றிய, அவன் அதை செஞ்சிருக்கிறானா? அவன் வாழ்க்கையில அதை செஞ்சான போய் ஆராய்ந்து பாரு. ஒருத்தன் கூட அதை செய்யல. என் இயேசு மாத்திரம்தான் பிதாவுக்கு பிள்ளையா எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர். அப்ப அவர் வழியில போய் கத்துக்கிட்டு போறதுல உங்களுக்கு என்ன குறை வந்துருச்சு? நீங்க பிதாவுக்கு கொடுக்கிற மரியாதை இயேசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தாருல, அந்த மரியாதை சொல்லி இருக்கிறியா? சொல்லுது. கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு என்ன கொடுக்கணுமா? ஒரு நாளாவது இயேசுக்குரிய கணத்தை இந்த உலக மக்கள் கொடுத்திருக்கிறீங்களா? யோசித்து பாரு. இந்த மனித குலம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பிதாவை தரிசிக்க வேண்டும் என்கிற வாழ்ந்து காட்டி செய்த தெய்வம் என் இயேசு. நீ அவர் பிதாவுக்குரியதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காவது ஒரு காரியத்திலேயாவது அவருக்கு மரியாதை கொடுத்திருப்பீங்களா? எப்பவுமே அவரை தூசிக்கிறதும் நிந்திக்கிறதும் அவருடைய பிறப்பை இழிவுபடுத்துவதும் அவர் செய்தது என்ன பண்ணி சிலுவையை குறித்து அவமானப்படுத்துகிறீர்களே, ஒரு நாளாவது பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாக நீ இருந்திருக்கிறாயா? உனக்கு கற்றுக் கொடுத்தானே அவன் இருந்திருக்கிறானா என்று ஒரு நாளாவது ஆராய்ந்து பாரு. பிதாவுக்கு சித்தமானதை ஒருவனும் செய்யவில்லை, என் இயேசு மாத்திரமே அதை செய்து முடித்து, இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க? எனக்கு பிரியமாய் நடந்தால், என்னை கனம் செய்தால் என் பிதாவை என்ன செய்வீங்க? நீங்க கனம் பண்ணுவீர்கள். என்னை எப்படி அவருக்கு பிரியமா நான் செய்த போது பரலோகத்திலே எனக்கு உயர்வை என்ன பண்ண சிங்காசனத்திலே வைத்தாரோ, அதே போல என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் அவருக்கு பிரியமானதை என்னை கனப்படுத்தி என் வழியிலே செய்கிற பொழுது உங்களுக்கு என்ன உண்டு? பரலோகத்தில இடம் உண்டு என்று சொன்னார். அதுக்காக மரியாதை கொடுத்திருக்கலாமே, அந்த வழியில போயிருக்கலாமே. ஆனா உங்கள் வாயிலிருந்து பின்பற்ற முடியாதனாலே அவரை தூசிக்கிறீர்கள், நிந்திக்கிறீர்கள். அல்லேலூயா. யாரும் மனித குலத்தும் வாழக்கூடிய வழியை சொல்லவில்லை, அவரே அதை சொல்லி செய்து காட்டி விட்டு போன தெய்வம். அவரை நீங்கள் நிந்தித்து அவமானப்படுத்துகிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இப்பவும் சொல்றார், இப்படிப்பட்டவர்களுக்காக அவர் இதை சொல்லவில்லை, பாவத்தின் விளிம்புள்ளி தப்பி வந்த உனக்காக சொல்றாரு. அவர் அன்பிலே வாழ்கிற உனக்காக அவர் சொல்லுகிறாரு, என் பிதாவிலே நான் அன்பு கூர்ந்தேன்,
எந்த நிலையிலும் அவருக்கு உண்மையா இருந்தேன். என் பிள்ளைகளா நீங்கள் இருப்பீர்களா? நான் சொன்ன வழியிலே எனக்காக நடவுங்கள், நீங்கள் முன்மாதிரியாக வாடுங்கள், சாட்சியோடு இருங்கள், உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் எனக்கு பிரியமான வழியில் என்ன செய்யுங்க, போங்க, எல்லாவற்றையும் நான் சுத்தம் பண்ணுவேன், எல்லாவற்றையும் உங்களை கொண்டு என்ன செய்வேன், நான் சரி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறேன். அல்லேலூயா. சோ அதனால இப்போ உங்களுக்கு சொல்லுவது கிணது தப்பி போன உங்களையே பயன்படுத்த அவர் விரும்புகிறார். உங்களை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்ய போறாரு, சுத்தம் பண்ண விரும்புகிறார். நீங்களும் செயற்கட்டு போனால், நானும் இப்படி இருந்தால் யார் போவது, வழி ஆயத்தப்படுத்த. அல்லேலூயா. பிதாவுக்கு பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற நீங்கள் இன்னைக்கு உங்களை என்ன செய்யணும், ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து அவர் வழியிலே போவதற்கு இன்றைக்கு உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள்.